அனைவருக்கும் வணக்கம். மழை காலத்துல கால்நடை பராமரிக்கிறது மிக முக்கியமானது ஒண்ணு. மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கால்நடையில் குடல் புழு நீக்க மருந்து கொடுக்கணும். அதே மாதிரி தடுப்பூசி, கோமாரி நோய் தடுப்பூசி, பெரியம்மை நோய் தடுப்பூசிக்குரிய தடுப்பூசி போட்டு இது கால்நடை மருத்துவமனையில இலவசமா கொடுக்குறாங்க. அந்த தடுப்பூசி போட்டலாம். அதை விட உலர் தீவனம், அடர் தீவனம், பசுந்தீவனம் இந்த மாதிரி தீவனங்களை முக்கிய கவனம் செலுத்தணும். மழையில நினையாத தீவன பயிர்களை போடணும். வைக்கோல் இதெல்லாம் மழையில் நினைஞ்சதுன்னா பூஞ்சான் தாக்கம் அதிகமாட்டு பூஞ்சானுடைய நோய் வர காரணமாயிடும். பசுந்தீவனம் நல்ல அருமையா பசுந்தீவனங்கள் 30 கிலோ ஒரு நாளைக்கு, உலர் தீவனம் 6 கிலோ, அடர் தீவனம் 1 லிட்டர் பாலுக்கு 300 கிராம் அளவுக்கு அடர் தீவனத்தை கொடுத்தோம்னா இது கூடுதலாக பால் உற்பத்தி ஆகும். இந்த அடர் தீவனம் கம்பெனியினுடைய தீவனம் வாங்கி போல இல்லை நீங்களும் உற்பத்தி பண்ணலாம். நீங்களே உற்பத்தி பண்ணும்போது பாத்தீங்கன்னா 35% தானியம், 35% புண்ணாக்கு, 35% தவிடு, 2% தாதுப்பு போட, 1% உப்பு, சமையல் உப்பு இதெல்லாம் கலந்த கலவைய ஒரு நாளைக்கு 1 லிட்டர் கறக்கூடிய பாலுக்கு 300 கிராமும், அதே மாதிரி கிடேரி கன்றுகளுக்கு ஒரு நாளைக்கு 2% கிடாரி கன்றுகளுக்கு ஒரு நாளைக்கு 2 கிலோ வீதம் அடர் தீவனத்தை கொடுக்கணும். இது கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா காலையில் ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, 3 வேளை கொடுக்கலாம். இல்லை 2 வேளை பிரிச்சு கூட கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு தோராயமா 2 கிலோ அப்படின்னா நீங்க 3 வேளை பிரிச்சு 3/4 கிலோ, 1/2 கிலோ அந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கலாம். இது அடர் தீவனத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி கால்நடைகளுக்கு இந்த அடர் தீவனம் பாத்தீங்கன்னா 1 கிலோ 18 ரூபாய், 19 ரூபா அந்த மாதிரி வருது. இதை மிக குறைந்த அளவுக்குல நீங்களும் உற்பத்தி பண்ணி போடலாம். அதே மாதிரி அசோலா அப்படிங்கிற ஒரு நீர்ல மிதக்கக்கூடிய பரணி வகை தாவரம், இது நீங்க உற்பத்தி பண்ணி கால்நடைகளுக்கு போடும்போது பாத்தீங்கன்னா 1 லிட்டர்ல இருந்து 1.5 லிட்டர் வரையும் பாடல் கூடுதலா கறக்கும். இதை உற்பத்தி பண்றது மிக எளிமையான தொழில்நுட்பம் தான். 6 அடி நீளம், 4 அடி அகலம், 1 அடி ஆழக்குழியில 30 கிலோ செம்மண், 3 கிலோ பசுமாட்டு சாணி, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டை ஒரு தார்பாலின் ஷீட்ல வச்சு அதுல 1/2 கிலோ அசோலா விதைகளை போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தினந்தோறும் 3/4 கிலோ 1 கிலோ அசோலா விதை கிடைக்கும். அந்த விதைகளை அசோலாவை கிடைக்கும். அதை கால்நடைகளுக்கு நீங்க தினந்தோறும் போடு வரும்போது பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி அதிகமா கிடைக்கும். அதனால இப்ப சொன்ன தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி அதிகமா கிடைக்கிறதுக்கும் உங்க தீவன செலவை குறைக்கிறதுக்கும், நார்மலா கால்நடை வளர்ப்புல 70% தீவன செலவே ஆயிடுது. அதுல எந்த அளவுக்கு நம்ம தீவன செலவு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு லாபகரமான முறையில கால்நடை பராமரிப்போம், கறவை மாடு பராமரிப்புல ஈடுபடலாம். அந்த மாதிரி ஈடுபடும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளமான பால் உற்பத்தி கிடைக்கும். அதே மாதிரி தொடர்ச்சியா தாதுப்பு போடும். இது வேளாண்மை பாப்பாரப்பட்டியில கிடைக்குதுங்க. 1 கிலோ 78 ரூபாய். ஒரு நாளைக்கு ஒரு தீப்பெட்டி மூடி அளவுக்கு போட்டீங்கன்னா போதுமானது. அதுல அயன், அயோடின், காப்பர், செலினியம், மேங்கனீஸ், கால்சியம், பாஸ்பரஸ் அப்படின்ற தாதுப்புக்கள் அடங்கியிருக்குது. இந்த தாதுப்புகள் உடலினுடைய செயல்பாட்டுக்கு மிக முக்கியமா இருக்கும். இது மிக சிறிதளவு தான் தேவை. ஆனா இதுல ஏதாவது பற்றாக்குறை வரும்போது பாத்தீங்கன்னா கால்நடைகள் அது எந்திரிக்க முடியாது, சிரமப்படும், பால் குறையும், சாணம் சரியா போடாது, சரியான பருவத்துக்கு வராது, மலடு பிரச்சனை நிறைய வர்றதுக்கு காரணமானது இந்த தாதுப்புகள் பற்றாக்குறை தான். அதனால நீங்க தாதுப்புகளை தினந்தோறும் ஒரு நாளைக்கு 35 கிராம் அளவுக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் மகசூல் கிடைக்கும். ஒரு நாளைக்கு தாதுப்புக்குன்னு நீங்க செலவு பண்ணக்கூடிய அளவு பாத்தீங்கன்னா 1 ரூபாய் தான் செலவாகும். ஆனா பால் உற்பத்தி உங்களுக்கு கூடுதலா வரும். மாடுகளுக்கு மலடு அப்படிங்கிற பிரச்சனை வராது இருக்கும். ஒரு மாடு வருடத்திற்கு 1 கன்று வீதம் போட்டாதான் கறவை மாடு வளர்ப்புல லாபகரமான தொழிலா இருக்கும். அந்த மாதிரி கிடைக்கலன்னா லாபகரமா இருக்காது. அதனால இந்த சொன்ன நடவடிக்கை எல்லாம் நல்ல முறையில கடைபிடிச்சு நீங்க கறவை மாடு வளர்ப்புல ஈடுபட்டு நல்ல லாபம் பெற வேண்டுகிறேன். நன்றி.